தான் திரும்ப திரும்ப இந்த புராணத்துல சொல்ல போறார். இப்ப நாம பார்க்க போற விஷயம் இதே ஹரிவம்சத்தில் உள்ள பவிஷ்யத் புராணத்தை பற்றி. ஹரிவம்ச புராணம்ங்கிறது மகாபாரதத்தினுடைய 19வது பருவமாக ஒத்துக்கொள்ளப்படுகிறது. சம்யங் நியாயகலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவேன்னு சொல்றோம். வியாசாச்சாரியர் விஷ்ணுனுடைய அவதாரம். நேரே பராசர மகர்ஷியினுடைய திருக்குமாரர், சுகாச்சாரியருடைய திருத்தந்தை. அவர் இட்டதுதான் அனைத்து புராணங்களுமே. புராணங்கள் இல்லையென்னால் வேத வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தையே சரிவர புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட வியாசர் மகாபாரதத்தை பாடுட்டார். ஆனா பாரதத்திலே சொல்ல விட்டு போன சில கருத்துக்கள், இன்னும் ஆச்சரியமான கருத்துக்கள் எல்லாம் ஹரிவம்ச புராணத்தில் உள்ளன. இந்த புராணத்தை 3 பருவங்களாக பிரிக்கிறார்கள். எப்பவுமே பாரதத்தில் ஓரொரு பருவத்தின் அதுக்கு அப்புறம் உப பருவங்கள்னு இருக்கும். 18 பருவங்கள்னு இருந்தாலும் அதற்கு உள்ள பல பருவங்கள் இருக்கும். அத போல இதிலேயும் 3 பருவங்கள் உள்ளன. முதல் பருவம் ஹரிவம்ச பருவம், அடுத்த பருவம் விஷ்ணு பருவம், 3வது பருவம் பவிஷ்யத்து பருவம். அதுல பவிஷ்யத் பருவத்தை தான் இப்ப பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு ரொம்ப தேவையான கருத்துக்கள் இதில் தான் உள்ளன. விஷ்ணு பருவம் முழுக்க ஸ்ரீ கிருஷ்ண சேட்டித்தத்தை வச்சுட்டார். முதல்ல ஹரிவம்ச பருவம் முழுக்க சூரிய சந்திரர்களிடத்திலேருந்து எல்லாரும் எப்படி உருவானார்கள் அப்படிங்கிற சரித்திரம் வச்சுட்டார். பவிஷ்யத் பருவத்துல தான் கலியுகத்துல இனிமே என்ன நடக்க போறதுன்னு சொல்றார். நம்ம யாருக்குமே வருங்காலத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை விடவே விடாது. அதனாலதான் அடிக்கடி ஜாதகத்தை வச்சுட்டே ஆறார் கிடைப்பா அப்படின்னு சுத்தி வந்துட்டே இருப்போம். அவர் சொல்றதை வைத்து வருங்காலம் கண்டிப்பாக கணிக்கப்படும். ஆனா மாற்றுவதற்கு இயலாது. ஜோதிஷம்ங்கிறது வேதத்தினுடைய அங்கம்தான். சரியா துல்லியமா கணிச்சு விஷயம் தெரிஞ்சவா சொல்லிடுவா. ஆனா அதை மாத்துறதுங்கிறது அவர்களாலேயும் முன்னாடி நம்மாலேயும் முடியாது. நாம நன்னா வாழ்ந்தோம்னா நன்னா இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இதுல ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. நாம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலும் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்க போறது இப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அப்புறம் சாஸ்திரம் நல்லவராருன்னு நமக்கு உபதேசிக்கிறதுல அர்த்தமே இல்லாத போடும். சாஸ்திரம் பலம் இல்லாத போகக்கூடாது. சாஸ்திர வசத்தை இல்லாம மனுஷனுக்கு போகக்கூடாது. சாஸ்திரம் ஒன்ன உபதேசிக்கிறதுனா கேட்டுண்டு செய்யறதுக்கு ஆள் இருக்கணும். உபதேசிக்கிறது பலம் இல்லாமலும் போகக்கூடாது. நீ நல்லவனா இரு, திருடாதே, பொய் சொல்லாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, நன்னா இருப்பே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சரி, நான் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சேன். ஆனா ஒருத்தர் வந்து சொன்னார், எப்படி நீ பிறக்கறச்சே உன் கிரகங்கள் இருந்ததோ அதை பத்தி தான் இருக்க போறே, அப்ப கஷ்டமே படுவேன்னா சாஸ்திரம் அப்ப என்ன ஒழுங்காருன்னு சொன்னதுக்கு அர்த்தமே இல்லாத படுமே. அது ஒழுங்காருன்னு சொன்னா நான் ஒழுங்கா இருப்பேன்னு தான் அர்த்தம். அதை விட்டுட்டு கிரகங்கள் எப்படி முடிவு பண்ணித்தோ வாழ்க்கையில இருமல் தும்பல் கூட அப்படித்தான் போறது அப்படின்னு நாம யாரும் முடிவுக்கு வந்துடக்கூடாது. நாம நல்லவர்களாக வாழ்ந்தோம்னால் தானே பூமியில நல்லவாழா நமக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைய போறது. பிதிருக்காரியங்களை விடாம பண்ணோம்னா ஆரோக்கியமும் குடும்பமும் நன்னா இருக்கத்தான் போறது. சாஸ்திரோக்தம் எப்படி விதிச்சிருக்கோ திருக்கல்யாணத்தின் போது அக்னிய சாட்சியா கொண்டு மந்திரங்களை ஒழுங்கா சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா விவாக வாழ்க்கை இனிக்கத்தான் போகிறது. அதனால ஒரு பக்கத்துல சாஸ்திரம் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லும், ஆனா இன்னொரு பக்கத்திலே உங்களுடைய சுக்கிரனும் குருவும் சனீஸ்வரனும் எப்படி இருக்கிறாரோ அப்படி மட்டும்தான் வாழ்க்கை இருக்க போறது. நீ என்ன நல்லவனா இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டால் அப்புறம் யாரு சாஸ்திரத்தின் வழி வரவே மாட்டா. அதனால கண்டிப்பா கிரகம் கோளாறு ஆச்சாரம் அத்தனையும் உண்டு. ஆனால் ஒரு ஜீவாத்மாவுக்கும் ஒரு சுவாதந்திரியம் இருக்கு. அதன்படிக்கு நாம நல்லத்த முடிவெடுத்துத்தான் செய்தாக வேண்டும். எதுவுமே முற்கூட்டியே அனைத்தும் முடிக்கப்படாது. நம்ம எல்லாரிடத்திலையும் ஒரு அபிப்பிராயம் நிலவருது. எல்லாமே முன்னாடி முடிஞ்சு போச்சு. நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேனோ அத்தனையுமே விதி. ஏதா இருந்தால் எல்லாம் பகவத் சங்கல்பம்னு ஆரம்பித்தோம்னால் அது என் தப்பே தவிர அது எதுக்கு இன்னொருத்தர் தலையில வைக்கணும்? அப்ப நாம எடுக்கிற முடிவுகளுக்கு நாம் தான் காரணமாகிறோம். அதற்கு போய் விதின்னு இன்னொருத்தர் தலையில வைக்கிறதுலையோ ஈஸ்வர சங்கல்பம்னு மற்றொருத்தர் தலையிலயோ வச்சிடக்கூடாது. ஆட்டமே எப்படி ராமரை பத்தி முடிவெடுக்கிறாரோ ராமரே பாத்துக்க வேண்டியதாம். அப்படின்னு ராமன் நிச்சயமா பாத்துப்பார். சக்கரவர்த்தி ஒரு நாளும் வேலை செய்ய மாட்டார், வேலைக்காரர் தான் வேலை செய்யணும். நாம சக்கரவர்த்தியான ராமனுக்கு வேலைக்காரன்னு புரிஞ்சுட்டோம்னா அப்ப வேலையை நாம தான் செய்யணுமே தவிர ராஜா என்னைக்கான வேலை செஞ்சு பார்த்திருக்கோமா? அவரைத்தான் வேலை செய்ய சொல்லலாமா? ராமனை நம்ம சக்கரவர்த்தின்னு ஏத்துக்கிறோமா இல்லையா? அப்ப கண்டிப்பா அவனுக்கு நாம தான் உழைத்தாக வேண்டும். அவர் என்னைக்குமே கண்ணன் கூட நம்மோட நம்மா கலந்துடுவர். தோள்ல கை போட்டுப்பார், மடியில படுத்துனுடுவர், எல்லாம் பண்ணுவார். ராமன்னாலே கொஞ்சம் தள்ளித்தான் இருப்பார், ஆருக்கும் அருகில வரமாட்டார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் வச்சுட்டார். வசிஷ்டாச்சாரியர் சொன்னார், 6 மேலையும் கண்ட பேர் மேல பட்டுக்காதே, கொஞ்சம் ஆச்சாரமா இரு. ஏன்னா நிறைய சேட்டி ஜனங்கள்லாம் வந்து அலங்காரம் பண்ண வருவாளோ இல்லையோ,
மேல பட்டுக்காதேன்னார். சீதையனுடைய படவத்தலப்பு தம் பேர்ல பட்டுதோன்னு சந்தேகம் வந்தா ராமர் சரையூல போய் 100 தரம் முழுக்கு போடுவாராம். அப்படி ஆச்சாரசீலனான ராமன்கிறா. ஆனா கண்ணை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதே இடைச்சிகளுடைய தலைப்பில் தான் கண்டே பிடிக்க முடியும். இது கண்ணனுக்கு இருக்கிற வைபவம், அது ராமனுக்கு இருக்கிற ஆச்சாரம். ஆச்சாரசீலன் சக்கரவர்த்தி திருமகன் தள்ளி தன்னுடைய ராஜ்யத்தின் சிம்ஹாசனத்தில் தான் அமர்ந்திருப்பார். கண்டிப்பா வேலைக்காரர்கிட்ட வேலை எதிர்பார்ப்பார். சக்கரவர்த்திக்கு தொண்டு புரிய வேண்டியது ஒரு பிரஜையினுடைய ஆசை. மறுபடியும் சொல்றேன், கடமைன்னு சொல்றதா இல்ல, ஒரு பிரஜைக்கும் இருக்க வேண்டிய ஆசை. மனசுல நாம தான் பக்திங்கிற ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால இப்ப ஹரிவம்ச புராணத்தில் பவிஷ்யத் புராணத்துல பார்க்க வேண்டியது இனி கலிகாலம் எப்படி இருக்க போகிறது, அப்ப நாம யோகத்தை எப்படி பண்ணலாம், தியானம் எப்படி பண்ணலாம், அர்ச்சனை என்ன பண்ணலாம், காமியமான கர்மங்களை செய்தா எந்த லோகம் கிடைக்கும், நிஷ்காமியமா கர்மங்களை செய்தா எந்த லோகம் கிடைக்கும், அனைத்தையும் ரொம்ப ஆச்சரியமா விபுலமா சொல்லியிருக்கார். என்னங்கிறதை சற்று அவகாசத்துக்கு அனுகுணமா தெரிவிக்கிறேன். இப்படி சொல்ல போறது முதல் அத்தியாயத்திலேருந்து இல்ல, சிருஷ்டி தொடங்கி இனி தர்மம் எப்படி போறதுங்கிறதை 17வது அத்தியாயத்திலேருந்து சொல்றார். அதுலேருந்து பார்ப்போம். பிருத்திவ்யாம் யத்கிருதம் சித்ரம் தபனேன விவர்ததா தஸ்மின் ன்யஸ்தோத மைனாகா ஸ்வபாவ விஹிதோச்சலஹ. மைனாக பர்வதம் படைக்கப்பட்டதை சொல்றார். அப்புறம் மேரு எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்றார். அந்த மேரு யாருடைய திருவடிகளுக்கு கீழே நிற்கிறதுன்னு சொல்லி மேருவின் சிகரத்தில் பிரம்மாவின் சத்தியலோகம்ங்கிற பட்டணம் படைக்கப்பட்டதை சொல்லி அங்கிருந்து பிரம்மா எல்லாத்தையும் எப்படி படைச்சு தர்மத்தை லோகத்துல எப்படி நடத்துறார் அப்படிங்கறதான் இப்ப விஷயத்தை சொல்ல போறார். பர்வபிகி பர்வதத்வஞ்ச லபதே நாம சம்ஹிதம் அச்சலாதச்சலத்வஞ்ச ஸ்வபாவான் மேருரேவசக. அச்சலம்னு பர்வதங்களுக்கு ஒரு பேர், பர்வதம்னே ஒரு பேர். மலை பர்வதம் பர்வதம்னு சொல்றோம் இல்லையோ. ஏன் பர்வதன்னு சொல்றாள்னா அந்தந்த மலையில நிறைய பருவங்கள் இருக்குமா. பருவங்கள்னால் ஆசையெல்லாம் பெற்று கொடுக்கிற சிந்தாமணி, நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சம், எதை பிரார்த்தித்தாலும் தரக்கூடிய காமதேனு. இந்த மூணும் எந்த இடத்துல இருக்குமோ பருவங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் பர்வதம் என்று பேர் கொடுத்திருக்காங்க. அப்ப காமதேனு இருக்கும், கல்பக விருட்சம் இருக்கும், சிந்தாமணிங்கிறது ஒரு ரத்தனக்கல், அதுங்கிட்ட என்ன பிரார்த்திக்கிறோமோ ஆசையை நிறைவேற்றி கொடுக்குமா. இவையெல்லாம் இருக்கிற இடத்துக்கு பர்வதான்னு பேர். அதே இடத்துக்கு அச்சலம்னு பேர், அசையாமல் இருக்கிறது அல்லவா. சல அசைதல், அச்சல அசையாதது. அசையாதது மலை. இப்ப வெங்கடாச்சலம்னு சொல்றோம், கட்டிகாச்சலம்னு சொல்றோம். வெங்கடாச்சலம்ங்கிறது 7 மலை. வேங்கட நம்முடைய பாபங்கள் அத்தனை எரிக்கக்கூடிய மலை. கொஞ்ச நேரத்துக்கு வெங்கடாச்சலம் திருவேங்கடத்துல நின்னால் நம் அனைத்து பாபங்களும் தொலைந்தே போகும். அதே போல கட்டிகாச்சலம், ஒரு கட்டிகா 24 நிமிஷம். அந்த கடிகை பொழுது அந்த மலையிலே சோழசிம்மபுரத்தினுடைய அக்காரக்கன் எம்பெருமான் யோக நரசிம்ம சுவாமி அந்த மலையில அவ்வளவு கடிகை பொழுது நின்னோம்னாலும் நம் அனைத்து பாபங்களும் தொலைந்து போகும். இத போல அந்த நாள்ல அச்சலம், துரோணாச்சலம், கோவர்தனம், கோவர்தனத்தே அச்சலம், வெங்கடாச்சலம், சேஷாச்சலம் என்று எத்தனையோ பேரோட மலைகள் அத்தனை இருந்திருக்கு. மலை முக்கியமா யோகிகளுடைய ஸ்தானமா அந்த காலத்துல இருந்திருக்கு. எல்லாருக்கும் நல்லதை செய்யும். மழை அதுதான் கொடுக்கும், மூலிகைகள் அதுதான் கொடுக்கும், மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலமாக இருக்கும். மலையை பத்தி ஒரு 10 ஸ்லோகத்தால இங்க கொண்டாடிட்டு இருக்கார். நமக்கு தோணும் எங்கேயோ தர்மத்தை பத்தி சொல்ல வந்தவர் எதுக்கு மலையை பத்தி இப்ப கொண்டாடிட்டு இருக்காருனால் அது நம்ம வாழ்க்கையோட எவ்வளவு ஒன்றி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. இப்ப அப்பப்ப எல்லாத்தையும் வெட்டுறோம்னு ஆரம்பிச்சாள்னா கொஞ்ச நாள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்த பாக்குறோம், ரொம்ப நன்னா இருக்குன்னு நீ பானா மலையே காணும். அச்சலம் அச்சலம்னு பேர் வச்சுட்டு இப்ப அச்சலம் சலமா படுது. சலம் அச்சலம்னா நகரக்கூடாது இல்லையோ. அவர்கள் வெட்டி வெட்டி ஏதோ இந்த தர போடுறதுக்காக நிறைய கல் எடுக்கிற பாருங்க, அதுவா இருந்தாலும் சரி. இது ஏன் மற்ற மலைகள் இருந்தா போறது, இல்லாட்ட போறது. ஆனா கோவர்தனத்துக்கு போறோம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக. அதுக்கு பக்கத்துல போனா ரொம்ப ஆச்சரியமான இடம். ராஜஸ்தானத்துக்குள்ள போனால் காமியவனம் என்னொரு இடம் இருக்கு. அங்க கண்ணன் நிறைய விளையாடி இருக்கார்.